இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் என்ன சார் இது? அந்த ஃபைல்ல 6 மாசமா தூசி கூட தட்டாம இருக்கீங்க. தொகுதியில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மக்கள் நம்ம கிட்ட வந்து ஒரு வேலையை கொண்டு வந்து கொடுத்தா எவ்வளவு சீக்கிரம் முடியணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க பார்க்கணும். சும்மா காரணமே இல்லாம வேலையை தள்ளி போடுறது, கமிஷன் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் தலைமை கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டி வரும். அதுக்கப்புறம் உங்க பொசிஷனே இருக்காது, பாத்துக்கோங்க. சார், நாம வந்து பப்ளிக் சர்வெண்ட். நாம அவங்களுக்கு சேவை செய்ய தான் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். கொஞ்சம் அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யுங்க ப்ளீஸ். என்ன வெற்றி? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏங்க நீங்க ஒன்றும் சாப்பிடல? இன்னும் டைம் இருக்கே. டைம்லாம் கிடையாது. நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் தான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். எங்க காணோம்? என்ன இது இவ்வளவு பெரிய கேரியர்? ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்களா? ஹலோ, சைலண்டா இருங்க. மேல இருக்க 2 அடுக்கு உங்களுக்கு, கீழே இருக்க 2 அடுக்கு உங்க வயிற்றுக்குள்ள இருக்க நம்ம குட்டி பாப்பாக்கு. ஏங்க, உங்களுக்கு யாருங்க இதெல்லாம் சொல்லி தராங்க? யாருமே சொல்லி தரல. சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிதான் சுயமா யோசிப்பேன், நல்லாவே யோசிப்பேன். ஒரு கர்ப்பிணி பொண்ணு என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்து பார்த்து கொண்டாந்துருக்கேன். என்னது, நீங்க செஞ்சீங்களா? அத்தை பண்ணாங்க, பண்றதை நான் பார்த்தேன், அதான் பார்த்துன்னு சொன்னேன். வெற்றி, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? இத பாருங்க, எனக்கு லெமன் சாதம், தயிர் சாதம், இப்படி இருக்கிற ஏதாவது சாதம் சாப்பிட்டு வேலை செய்யறதுதான் பழக்கம். என்ன இது? அப்படி பழகிதான் ஒல்லி புஸ்கா மாதிரி இருக்கீங்க. டேபிள் ஃபேன் வச்சாலே பறந்துறீங்க போடுறது. சும்மா இருங்க. நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்கு. கட்சி வேலையை பார்க்கணும், எதிர்கட்சிக்காரங்களை பார்க்கணும், தொகுதி வேலையை பார்க்கணும், இதுக்கு நடுவு குழந்தைங்க வேற பார்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குது. தட்டு கரண்டி அங்க இருக்குது. நான் போய் வாஷ் பண்ணி ப்ளீஸ் வெற்றி, இப்படி பண்ணாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. அக்கா. அஞ்சலி, எங்க இருக்க? ஆபீஸ்ல இருக்கேன்க்கா. சரி, உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வாயேன். ஏன்க்கா, என்னாச்சு? வா சொல்றேன். இல்லக்கா, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. ஏன், என்னாச்சு? ஏன் அந்த வேலையை கொஞ்சம் தள்ளி போட முடியாதா? அது ப்ளீஸ். சரிக்கா, நான் வரேன். தேங்க்யூ. பரவாயில்லைங்க, உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி கிச்சன் வச்சிருக்காங்க. எல்லாமே இங்கே இருக்குது. வெற்றி, என்ன குப்பை தொட்டில கைகள் விட்டு என்னவா? ஓகேவா? வெற்றி வேணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். வெற்றி, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நான் இதை முடிச்சிட்டு அப்புறமா சாப்பிடுறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னு தெரியும். நான் போனதுக்கு அப்புறம் இந்த சாப்பாடு எடுத்து ஆபீஸ் இருக்க எல்லாரும் கொடுத்துருங்க. அப்படிதானே? ஹலோ, எனக்கு தெரியும். நீங்க கை கழுவுங்க. இல்ல, ஐயோ கேளுங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அஞ்சலியே நான் போன் பண்ணி வர சொல்லிருக்கேன். அவ வந்ததும் நாங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டே சாப்பிடுவோம். சரியா? என்ன பழக்கம் இது? எதுக்கு உங்களுக்கு வீண் செலவு? நீங்க சாப்பிட்டே ஆகணும். வாழைப்பழம் கூட நீங்க மிச்சம் கூடாது. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இது. நான் சொல்றது நீங்க கேளுங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் கையை கழுவுங்க. ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? கை கழுவுங்க. நான் கழுவுறேன். கழுவுங்க. இந்தாங்க, இந்த குப்பை தொட்டிக்குள்ள கை கழுவுங்க. வெற்றி,